தென்னிந்தியாவின் தலைச்சிறந்த டேரோட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த டேரோட் ரீடிங் மூலமா நட்சத்திர பலன்கள் எப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மேம் வணக்கம். வணக்கம் மேம், இப்போ எங்க தரிசனம் நேயர்கள் வந்து கட்டங்களை வச்சு நிறைய பலன்கள் வந்து பார்த்துருக்காங்க, நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா ரொம்ப புதுமையா எங்களுக்கு இந்த விஷயங்கள் எங்க நேயர்களுக்கு ரொம்ப புதுமையான விஷயம். உங்களோட டேரட் ரீடிங் மூலமா எப்படி நட்சத்திர பலன்களை சொல்ல போறீங்க? அது கொஞ்சம் சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நட்சத்திரம்ன்றது ராசி ரிலேட் பண்ணி வர்றது இல்லையா? ஸோ அப்போ அந்த ராசிகளுக்கான பொதுவான பலன்கள் நம்ம டேரோ கார்டு ரீடிங்கில் பார்ப்போம் இந்த பதிவில். ஸோ அவங்களோட அந்த ராசிகளுக்கு இந்த எனர்ஜியில் இந்த மாதம் இதுதான் நடக்கும்ன்ற ஒரு பொதுவான பலன்கள் நம்ம கார்ட்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஸோ அதைப்படி நம்ம பலன்கள் கொடுப்போம். அது இல்லாமல் ஸ்பெஷலாக அந்த ராசிகள்ல இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த நட்சத்திரங்களை ஸ்பெஷலா நீங்க வந்து முருகன் வச்சு மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது எப்படி முருகன்னாலே வந்து தோஷங்களை நீக்கிறவர், தீமைகளை அழிக்கிறவர்னு ஒரு முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து முருகன் மேல ரொம்பவே ஈடுபாடு இருக்கு. ஸோ முருகர் வந்து நம்மளோட நட்சத்திரத்துக்கு பலன் சொல்ல போறாரா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கு, ஈகரா இருக்கு எங்க எல்லாருக்கும் கேட்கறது. அது எப்படி சொல்ல போறீங்க? நம்ம உருவாக்குன முருகர் கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த கார்ட்ஸ் வச்சு அதில் நிறைய விதமான முருகர் இருப்பாங்க. அறுபடை வீடு சார்ந்த மெசேஜஸ் இருக்கும், 54 மெசேஜஸ் இருக்கும். அந்த மெசேஜ்லேருந்து அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் என்ன, முருகர் தரக்கூடிய மெசேஜாக அதை வந்து நம்ம எடுத்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம். அந்த நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ்னா, அந்த நட்சத்திரம்ன்றது யாரா? அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள். ஸோ அப்போ அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அந்த எனர்ஜியில் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முருகர் மெசேஜ் போகும்போது கண்டிப்பாக அது அவங்களோட வாழ்வியலோட கனெக்ட் ஆகும். ஓகே மேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம், இப்போ மேஷ ராசினருக்கு பொது பலன்கள் சொல்லிடுங்க. ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவான பலன்கள் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு பொதுவான பலன்கள் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, ஒரு சமநிலையை வந்து அடைவாங்க அப்படின்னு இருக்குது. இமோஷ்னலாக ஒரு சமநிலை, உணர்வு பூர்வமாக ஒரு சமநிலையான போக்கு அவங்கக்கிட்ட இந்த செப்டம்பர் மாதம் வந்து தெரியும் அப்படின்னு இருக்குது. எவ்வளோதான் வாழ்க்கையில் விரக்திகள் இருந்தாலும், சோகங்கள் இருந்தாலும், இல்லை ஒரு இழப்பினுடைய வலி இருந்தாலும், அதுக்கு மேற்கொண்டு வேறு நம்ம என்ன முயற்சி செய்யலாம், அதை முறியடிக்க நம்ம என்ன பண்ணலாம், அப்படியான ஒரு உந்துதல் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க ஃபெயிலியர்ஸே பார்த்துட்டு இருக்காங்க, இழப்புகள், அந்த வலி மட்டும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது, இந்த மாதம் அதை தாண்டி, அந்த வலியை தாண்டி அதை எப்படி வலியை கூட இன்பமாக மாற்றுறது, எப்படி நம்ம அதற்கான ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து எடுத்து வைப்பாங்க நடைமுறையில் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதை எங்கே வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற போது, இவங்களுக்கு இந்த எதெல்லாம் வலின்னு நினச்சாங்களோ அது ஒரு மன அமைதி, நிம்மதி, ஆறுதலை வந்து கொடுக்கும். ஸோ எந்த இடத்துல விழுந்தாங்களோ அங்கேருந்து எழுந்துக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அந்த டைம் அவங்க வந்து ஓகே, நம்மளுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குது, நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, கூட உறுதுணையாக இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான பலன்கள் தான், அதாவது அவங்களுடைய உணர்வுகள் சார்ந்த, அவங்களுடைய வலிகளை சார்ந்த பலன்கள் தான் இந்த செப்டம்பர் மந்த் அவங்களுக்கு இருக்க போகுது அதிகமாக. ஓகே மேம், பொது பலன்கள் வந்து ரொம்பவே சூப்பராக சொல்லியிருக்கீங்க செப்டம்பர் மாதத்துக்கு. இப்போ அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான பலன்கள், நட்சத்திரங்களோட பலன்கள் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லுங்க மேம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது வந்திருக்காரா? ஸோ எந்த மனிதர் வந்து தன்னை தானே சாந்தப்படுத்திக்கிறாங்களோ அவங்களால தான் அடுத்தவங்களையும் நிம்மதியாக வாழ வைக்க முடியும், நிம்மதியாக இருக்க வைக்க முடியும். ஸோ அப்போ இவங்களை வந்து சாந்தப்படுத்திக்கணும். இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும், ஒரு வேதனையான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தாலும், ஆனால் இவங்க சாந்தப்படுத்திக்கும் போது மட்டும்தான் அதற்கான ஒரு பதில் கிடைக்கும். அதிலிருந்து இவங்களால விடுபட முடியும். மேற்கொண்டு அதற்கு மாறாக இவங்க அதை முறியடிக்கணும், அதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், போராடணும், அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தாங்கன்னா அது மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு துன்பத்தை தான் கொடுக்குமே தவிர்த்து ஒரு நிம்மதியை வந்து கொடுக்காது. அதனால் இவங்க சாந்தப்படுத்திக்கணும். அப்படி எனக்கு சாந்தப்படுத்திக்க முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் என்னென்னவோ பண்ணிட்டேன், பட் கரெக்டான ஒரு ப்ராசஸ் எனக்கு என்னன்னு தெரியலனா, வேலும் மயிலும் துணை, இந்த ஒரு ஸ்லோகனை அவங்க மனசில் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. 108 முறை கூட சொல்லலாம். ஓகே, தினமுமே சொல்லலாம்.
இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லலாம். எப்போல்லாம் மனசு நெருடலாக இருக்குது, வலியாக இருக்கோ அப்போல்லாம் அதை சொல்லலாம். இல்லை வேல் மயில் இது ரெண்டுத்தையும் கூட வாங்கி அவங்களுடைய வேலட்லேயா இருக்கட்டும், இல்லை கார் டேஷ்போர்ட்லேயா இருக்கட்டும், இல்லை அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், நேரம் செலவிடக்கூடிய இடங்கள், அங்கே வந்து வேலையும் மயிலையும் வச்சுக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சாந்தம் அவங்க உருவாக்கலனாலும் முருகர் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாந்தத்தை அவங்க மன அமைதியை கொடுப்பாரு அப்படின்றது அவங்களுக்கான மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். அடுத்து பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். பரணி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இவங்களுடைய மனதுக்கு பிடித்த வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதில் எந்த ஒரு கேள்வியும் வேண்டாம், எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றது. கண்டிப்பாக இவங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, அது வந்து எனக்கு சரியாக கை கூடணும் அப்படின்ற போது நிச்சயமாக அது நடக்கும். அவங்க எதுக்காக வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். யாரை என்ன சொன்னாலும் இல்லை சூழல் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இவங்களோட முருகர் எப்போவுமே இருக்கிறதுனால அந்த முக்கியமாக இவங்க வந்து காதல் திருமணம் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பார்க்கக்கூடிய பெரியவங்களே அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்தால் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை நினச்சி இவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். எல்லா தரப்பினருக்கும் இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் அது சரியாகும். முருகர் அதை சரி பண்ணி கொடுப்பாரு. இந்த மாதம் அதற்கான அறிகுறி தெரியும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு. ஓகே மேம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குலாம் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கோங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், காதல் கைகூடுன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கிருத்திகை நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் சொல்லுங்க. கிருத்திகை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ். இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்களுக்கான ஒரு விஷயம் உலகத்தில் இருக்குது. அதாவது எனக்குன்னு ஒன்று இல்லை, எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் வந்து சுத்தமாக வந்து நான் பூஜ்ஜியமாக நிற்கிறேன், நான் பிளாங்காக இருக்கிறேன், ஒரு ஒயிட் பேப்பர், பிளெயின் பேப்பர் மாதிரி இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தா முருகர் தரக்கூடிய பதில், உனக்கான ஒரு விஷயம் இருக்குது, ஒன்று இருக்குது, அது உன்னை வந்து கண்டிப்பாக சேரதான் போகுது. அது சேர்றதுக்கான காலம் இந்த செப்டம்பர் மாதமே அவங்களுக்கு வந்து தொடங்கிடும். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கான ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட வந்து சேரும். அது ஒரு நபராக இருக்கலாம், இல்லை ஒரு பேஷன் சார்ந்த விஷயங்களாக, இலக்குகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கானது வந்து சேரப்போகுது. ஆனால் அது வரைக்கும் இவங்க முருகரை வந்து நினைக்கணும். முருகர் எனக்கு பக்கபலமாக இருக்காரு, துணையாக இருக்காரு, அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலே போதும். நிச்சயமாக அவங்களுக்கான ஒன்று நிச்சயமாக வந்து சேரும். அதுவும் இந்த மாதத்திலே அவங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்காங்களோ முருகர் மேலே, அவ்வளோ கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. இப்போ வந்து மேசராசிக்கான பலன்கள், பொது பலன்கள் ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தீங்க. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதோட கூடுதலாக சேர்ந்து நட்சத்திர பலன்கள், முருகரோட மெசேஜாக சொன்னீங்க. முருகர் எப்போவுமே துணையாக இருப்பார், வேலும் மயிலும் துணைன்னு ஒரு ஸ்லோகன் கூட சொன்னீங்க. இந்த விஷயங்கள், இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தரிசனம் நேயர்கள் இதை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.